மன்னார் வைத்தியசாலையில் ஒரு துன்பியலான துயரம் நடைபெற்றிருக்கிறது. தாயும் பிறந்த சிசுவும் மரணித்திருக்கிறான்னு சொல்வதை விட அந்த சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட தரப்பினர், பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் இது ஒரு மருத்துவ கொலை என்று சொல்கிறார்கள். காரணம், அந்த பிள்ளை இன்று விடியப்புறம் 4 கால அளவில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அனுமதிக்கப்பட்ட போதிலும் சிசேரியனுக்காக கொண்டு செல்வதில் தாமதம் ஏற்பட்டிருப்பதாகவும், வைத்திய சிகிச்சை அளித்ததிலே முறைகேடு இடம்பெற்றிருப்பதாகவும், சரியான முறையில் வைத்திய சிகிச்சை அங்கு இடம்பெறவில்லை, இதுதான் இந்த தாயும் சிசுவும் இறந்ததுக்கான காரணம் என்று சொல்லி பாதிக்கப்பட்ட தரப்பினர் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். உடனடியாக சம்பந்தப்பட்ட அனைத்து பேரும் இதுல பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். பாருங்க, உங்களுக்கு தெரியும் சிந்துவினுடைய மரணம், அதற்கு முதலிடம் பெற்ற மரணங்கள், இப்படி மன்னார் வைத்தியசாலையில் இப்படி சிசு மரணங்கள் இடம்பெறுவது இது இன்று நேற்று இல்லை, தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே சரியான முறையில் சரியான நேரத்துக்கு அந்த சிசேரியன் செய்யப்படாமை தான் இதற்கான காரணம் என்று சொல்லி பாதிக்கப்பட்ட தரப்பினர் தங்களுடைய குற்றச்சாட்டை மனக்குமுறலை முன்வைக்கிறார்கள். இதற்கு ஒரு நீதியான விசாரணை வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கேட்கிறார்கள். இப்ப மன்னார் வைத்தியசாலையில் ஒரு பதற்றமான சூழல் இப்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. மீண்டும் 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 இப்படி தாய் பிள்ளை என்று சொல்லி எத்தனை பேரை நீங்கள் காவு வாங்க போறீங்க, எத்தனை பேர் உயிர் பறிபோக போகிறது. மிகவும் வேதனையான விஷயம், மிகவும் மனது கணக்கிறது. நீங்க ஒருத்தரே சொல்ல வேணாம், இவட்ட சொல்லுங்க. இல்ல அங்க நான் கூட்டிட்டான் எல்லாம் படிட்டான் கடிதான் உள்ள மேக மனோத என்ன நடக்குதுங்க உள்ள? இப்ப என்ன நடந்துகிட்டீங்க? முடியலையா போமா, நீ வீட்டுக்கு போமா, போய் மருமையின கூட்டிக்கிட்டு ஆட்டா. என்னம்மா அம்மா அம்மா